பாக்கெட்ஸ் ரெடி. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், delicious. பாருங்க எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 300 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கனை நம்ம சின்னதாக இந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுன்னுக்குறோம். இப்போ ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சில்லி பவுடர், ரெகுலர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு. அதுக்கு மேலே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் கலருக்கோசரம். இதுக்கு மேலே ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. இதுக்கு மேலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ரெட் சில்லி சாஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1 டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா வினிகர் 1 டீஸ்பூன். அதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே சால்ட்டை சேர்த்துக்கலாம். வெறும் சிக்கன் மேரினேஷனுக்கு மாத்திரம் தான் நம்ம சால்ட்டை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கையை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், மேரினேஷன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இந்த சிக்கனில் எல்லாமே மசாலா விட்டு எல்லாமே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு 1/2 hour எடுத்து சைடில் வச்சிடலாம். 3 எக்கில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோக் வச்சுட்டு பாருங்கள், இதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக அடிச்சுட்டு பாருங்கள், ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் இது. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு பாருங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எடுத்து வச்சுன்னு நல்லா கொஞ்சம் இது பவுடர் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட இது தான் இருக்கிறதுனால இது சேர்த்துக்கினேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சைடு பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே பாருங்கள் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சோம். இப்படியே விட்டுட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு சைடில் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மயோனிஸ் சேர்த்துக்கலாம் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும். இப்போ நம்மளுக்கு அது ஒரு சாஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்கோசரம். அதுக்கு மேலே பெரி பெரி சாஸ் இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். சாஸ் எது உங்கள்கிட்ட 2-3 இருக்குதோ அது வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கு மஸ்டர்ட் சாஸ் இதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு. அப்புறமா கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பு இது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடில் சிக்கன் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 minutes வரைக்கும் நம்ம நல்லா விட்டுட்டோம். பாருங்கள், நல்லா தண்ணி வந்துக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கனை. அந்த சைடு இந்த சைடு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 minutes நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், டோட்டலாக 5 minutes விட்டுட்டோம். நம்ம இன்னொரு வாட்டி விட்டோன்னா நல்லா சிக்கன்னு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சிக்கன் வேணும். ரொம்ப கலர் சேஞ்சும் ஆகக்கூடாது, ரொம்ப இது ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சைடு ஆயில் சூடு பண்ணிறதுக்கு ஒரு கடாயில் வச்சுட்டுக்கிறேன் நான். நம்ம ப்ரெட் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த ப்ரெட்டு கார்னர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணும்ன்ட்டுன்னு ஃபுல் சைடு எல்லாமே கார்னரு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கின்னு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இது சப்பாத்தி தட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஜோராக தட்டணும். இது ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகணும் எல்லாமே. அப்போ தான் நல்லா இது நம்ம ரவுண்டாக ஷேப் கட் பண்ண முடியும். பாருங்கள், நான் சின்ன டிஃபன் மூடி இருக்குது, அதில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கின்னு இப்படி நல்லா ஷேப்பாக ரவுண்டாக நான் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒன்றுனா ஒரு சைடில் எல்லாமே ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். பாருங்கள், ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்குது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் ஒரு 6 இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று டிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கில் பாருங்கள் 2 சைடும் நல்லா டிப் ஆகணும், மேலே கீழே. அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரம்ஸ் இதில் நல்லா உட்காரும். ஒரு சைடில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் ஃபுல்லாக இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லைங்களா, கார்ன்ஃப்ளெக்ஸு நல்லாமே சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நல்லா இது
கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணி நம்ம ஒரு சைடில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா. அப்போ நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை நான் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இதே போல் நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு கூட ஆயில் நல்லா நம்மளது சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். பாருங்கள், ஃபுல்லாக ஈஸி ஆகிடும் இல்லைங்களா. பாருங்கள், ஒரு பிளேட்டில் ஒன்று ஒன்று ஒரு ஆறாக பண்ணி வச்சுக்கலாம். ஒரே வாட்டி பண்ணுறது வேணாம். பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெய் கூட சூடாகிச்சு சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்க்கறது வேணாம், ஒரு 2லேருந்து 3 உங்களுக்கு கடாய் எப்படி இருக்குது அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணி விடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக் பூரி மாதிரி நல்லா உப்பி வந்துடும். லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணால் அந்த சென்டரில் வந்து நல்லா உப்பிடும். பாருங்கள், பார்த்தாலே இவ்வளோ நல்லா சூப்பரான இது ஒரு பூரி மாதிரி நம்மளது நல்லா உப்பிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அந்த சைடு 2 நிமிஷம் இந்த சைடு விட்டாலே போதும், ஜாஸ்தி விடணுன்ட்டுல. பாருங்கள், நல்லா சூப்பராகிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடில். டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு ஒன்று பேட்ச்சு இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பூரி மாதிரி நல்லா. இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணிக்கலாம். எடுத்து பாருங்கள், ஒரு கட்டிங் போர்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ வந்து மிடில் முள்ளமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். 2 சைடு பாக்கெட் மாதிரி கட் பண்ணணும் இல்லைங்களா. இது ஃபுல்லாக பாருங்கள் 2 சைடும் ஒன்று அமுகாது ஒன்றாவது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ளே காமிக்கிறேன் நல்லா. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிக்குது, ஒன்றுமே இல்லை. ப்ரெட்டு கூட பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா ஈஸியாக கட் பண்ணி வச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் ஒன்று நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒரு சைடு நம்மளது ஆயினும் இருக்குது குக்கு, ஒரு சைடில் நம்ம ஈஸியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ஈஸி இருக்கும் எனக்கோசரம், அதுக்கோசரம் தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நம்மளுக்கு பசங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே நம்ம ரசித்து நல்லா சாப்பிடுவாங்க இது உள்ள. இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக இது உள்ள கூட ஒன்றுமே ஒடியில் ஒன்றுமே ஆகலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுனால நல்லாயிருக்கும், ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். நான் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கணும். பாருங்கள், குயிக்காக ஒரு சைடு சட்னி பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த சட்னி இப்போ சாஸு. இப்போ இந்த சாஸை வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் இது சாஸ் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. க்ரீன் சட்னி இருக்குது இல்லைங்களா, மின்ட்டுது, அந்த சட்னி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எது வேணும், இல்லாட்டி வெறும் டொமாட்டோ கெச்சப்போ சேர்க்கலாம், மயோனிஸை வேணும்னா கூட சேர்க்கலாம். கொஞ்சமாக என்கிட்ட கேபேஜ் இது இருந்துச்சு லீஃபு, அந்த லீஃப் உள்ளே வச்சுட்டோம். சேர்த்துட்டு இப்போ சிக்கனுங்க எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மி வேணுமா ஜாஸ்தி வேணுமா, ஏன்னா இது பாக்கெட் எவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு நம்ம வச்சாலே போதும். பாருங்கள், இதே போல் எல்லாமே நம்ம பண்ணி வச்சுக்கலாம்.